ஜப்பான் சிக்கன் செய்யலாமா? பொரிச்சு வச்சிருக்க சிக்கன் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சொல்ல மாட்டோட. டூட சொல்லுடு. என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா நான் இப்போ கிரிக்கெட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் நான் பார்க்கலான்னு சொல்லி வந்து உட்காந்துருக்கேன். சரி, எனக்கு பசிக்குது, ஏதாவது செஞ்சு தருவியா சாப்பிட்றதுக்கு? என்ன இருக்குது வீட்டில்? வீட்டில் நேற்றுக்கு வாங்கின சிக்கன் கொஞ்சம் போல் ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும் எனக்கு. இப்பயும் உள்ளது சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. கொஞ்சம் ஜப்பான் சிக்கன் செய்யலாமா? ஈரோடு அம்மன் மெஸ்ட்டை இல்லையா? அதே மாதிரி டேஸ்ட்டில் வேணும் எனக்கு. ஆனால் பா ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி பண்ணித்தா. சிக்கன் ஃப்ரிட்ஜில் இருக்குது. நேற்றுக்கே சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே பாருங்க, இதில் சிக்கனு கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கு, உப்பு போட்டிருக்கு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கு. ஓகேவா? ஃப்ரீசரில் வைக்கல, நார்மலாக ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்து மூடி வச்சுருந்து. ஓகே. இப்போது நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னா கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் மைதா எடுத்துருக்கோம். ஓகே. இப்போ சிக்கனே ஒரு 200 கிராம் தான் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கலாம். இது ஒரு 3 ஸ்பூனு மைதா. ஓகே. ஃபஸ்ட்டு போடுறேன். ஓகே. ஓகே, 3 ஸ்பூன் மைதா எடுத்துருக்கேன். அதே போல் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறேன். ஓகேவா? 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இது வந்து கிட்டத்தட்ட போதும். 1/4 கிலோ சிக்கனுக்கே இது வந்து போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் நம்ம. சரி பரவாயில்ல, பேட்டர் தானே. 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு, லைட்டாக தான் போடுறேன், ஏன்னா ஆல்ரெடி தான் போட்டுருக்கு. ஓகேவா? ரொம்ப தண்ணியாக இல்லாமல் லைட்டாக பஜ்ஜி மாவுக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள ஒரு கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே. இதை ஸ்பூனில் பண்ணணும்னு இல்லை, கை வச்சே பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. இந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல, இது பாருங்க. சரி டூட, இது நம்ம சிக்கனை இதில் போட்டு பிசைஞ்சா போதும். இதுவே கூடிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 300-400 கிராம்க்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்ல இந்த மாவு. ஆமாம். நீங்கள் அப்போ மைதாவையும் கார்ன்ஃப்ளவரையும் கம்மி பண்ணுங்க. எவ்வளோ போதுன்னா 1.5 டீஸ்பூனே போதும். மாவு கொஞ்சம் அதிகம் ஆயிடுச்சு. பேனு சூடாகட்டும். நம்ம இது கோல்டு வின்னர் எல்லாம் எடுத்துருக்கோம், சன்ஃப்ளவர் ஆயில். அதாவது லோ மீடியம்லேயே வச்சு பொரிங்க, அதான் நல்லது. இருபது செகண்டுக்கு அப்புறம் திருப்பி போடுவோம். ஏன்னா இல்லைன்னா அந்த மாவு இந்த கரண்டியில் ஒட்டிடும். அதனால ஒரு 20 செகண்ட் கழிஞ்சிட்டு திருப்பி போடுவோம். சமைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் கூட, அதனால தான். இப்போ தெரியுதா? எல்லாரும் கிச்சனில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணணும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம எடுத்துடலாம்.
12 முந்திரி எடுத்து பவுடர் மாதிரி அரைக்கணும். மாதிரி அரைக்கணும். 2 4 6 8 10. இது எங்க வாங்கினது தெரியுமா டூடா? இது நம்ம ஆதனக்கோட்டையில் வாங்கினது தானே. அந்த வீடியோவும் நம்ம யூடியூப்ல போட்டிருக்கேன். அந்த பழைய வீடியோ போய் பார்த்துட்டு வரீங்க. அப்படிங்க. ஆமாம். ஆதனக்கோட்டையில் இந்த ஃபாரினர்ஸ் கூட போய் பேசணுமே, மைக் ஆன் பண்ண மறந்துட்டு. நல்ல மாவு மாதிரி ஆயிடுச்சு பார்த்தியா? ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஜப்பான் சிக்கன் என்ன எல்லாமே பட்டரில் தான் பண்ணுவாங்க. ஓகே ஓகேவா? நம்மகிட்ட பட்டர் கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம சிக்கன் பொரிச்சோம்ல, அந்த ஆயில் கொஞ்சம் போல் எடுத்துட்டு அதுக்கு கூட நம்ம இந்த பட்டரையும் அதில் போடுவோம். இதுக்கு கூட நம்ம இனி என்ன போடணும்னா இதாக இருக்கு, பூண்டையும் இந்த பச்சை மிளகாயும் அதில் போட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணுவோம். ஓகே. ஸ்பூனும் கூட என்னுடைய ஸ்பூன் சிக்கன் அது. எல்லாமே இப்படி ஆயிடுச்சு. ஓகே, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். என்னென்னா நம்ம பால் மிக்ஸ் பண்ணி இதை நம்ம வேக வைப்போம். ரைட்டு தானே? ஆமாம். அப்பயும் பாலை மிக்ஸ் பண்ணுறப்ப அடுப்பை சிம்மில் வச்சுட்டோ இல்லை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி கூட்டி வைக்கிறது நல்லது. ஏன்னா இல்லைன்னா தெரிஞ்சு போயிடும். ஓகே 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 ஓகே. இதோட 1 டம்ளர் பால் எடுத்துருக்கு. லைட்டாக உப்பு போடுவோம். இதோட 1.5 டீஸ்பூன் சீனி போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம இது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லை, கேஷ்யூ பவுடர். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து டேரெக்டாக சிக்கன் எடுத்து போட்டுடலாம். நம்ம அதில் எந்த விதமான லம்ஸும் இல்லாமல் இந்த கட்டி கட்டியாக இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உடச்சி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த கிரேவிக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்குறதே அந்த முந்திரி தான், பொரிச்சு வச்சுருக்க சிக்கன். இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சில வேளை அடி பிடிக்கும். முந்திரி பருப்பு போட்டிருக்கு. அதனால நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக வச்சா போதும். ஓகே டூடே, ஜப்பான் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஓகே மக்களே, சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சொல்லுவோமா டூடே? சாப்பிட்டு வேறு டூடே சாப்பிடு. எப்படி வந்துருக்கு டூடே? ஃபஸ்ட் டைம் இல்லை, பரவாயில்ல. ஆனால் ஈரோடு அம்மன் மசாலா அளவுக்கு வரல, அது ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அது இது நமக்கு கொஞ்சம் நெய் கம்மியாக இருந்துச்சு நினைக்கிறேன். பட்டு ஆனால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? சரி டூடே. ஓகே, see you on another video. Until then, it's bye from Stalin and me. சரி டூடே, மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.